கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா 3ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த பகுதியில் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானமும் வம்ச வரலாறையும் குறித்து நாம் படிக்கவிருக்கிறோம். இப்பொழுது யோவான் ஸ்நானகனுக்கு 30 வயது நிரம்பி 6 மாதமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியை குறித்து நாம் படிக்கும் பொழுதே பேரலாக இணையாக யோவான் ஸ்நானகனும் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வனாந்தரத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். திபேரி ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தி பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேவுக்கு அதிபதியாகவும் அவன் சகோதரனை பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய ஈத்திரேயாவுக்கும் திராகோனியத்து நாட்டிற்கும் அதிபதியாகவும் லிசானியா என்பவர் கார்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கும் அதிபதியாயும் எருசலேம் மற்ற பகுதிகளை எல்லாவற்றையும் சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாம் எப்படி பகுக்கப்பட்டது, யார் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள் என்று லூக்கா மிகவும் தெளிவாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் குழந்தையாக பிறக்கிற அந்த காலத்திலே, அதாவது குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று கட்டளை பிறப்பித்தவர் அகஸ்து ராயன். இப்பொழுது கிறிஸ்துவானவருக்கு 30 வயது நிரம்புகிற காலமாய் நெருங்கி இருக்கிறது. அப்பொழுது ரோம ராஜ்யத்தின் ராஜாவாக ராஜ்யபாரியம் புரிகிறவன் திபேரி ராயன். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து 15ஆம் வருடத்திலே திபேரி ராயன் அரசாட்சியிலே வந்திருக்க வேண்டும். அவனுடைய 15ஆம் வயது அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய ஆரம்ப பகுதியானது சொல்லப்படுகிறது. கிறிஸ்து பிறக்கும் போது இருந்த பாலஸ்தீனத்தை ஆண்டு கொண்டிருந்த ஏரோது, மகா ஏரோது என்று அழைக்கப்படுகிறவர் மரித்து விடுகிறார். அவருடைய மரணத்துக்கு பின்புதான் கிறிஸ்துவானவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்து வந்து சேர்கிறார். இப்பொழுது அவர் வாலிப வயதான இருக்கும்போது பொந்தியு பிலாத்து கவர்னராக யூதாயை ஆளுகை செய்கிறார். ஏரோது மகா பெரியவர் மரிக்கும் போது தன்னுடைய ராஜ்யபாரத்தை பங்காக பிரித்து தனது பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தார். இப்பொழுது பொந்தியு பிலாத்து யூத தேசத்தின் கவர்னராக இருக்கிறார். கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது என்றும் பிலிப்பு என்றும் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் ஏரோதின் மகன். ஆவிக்குரிய தலைவர்களாக அன்னாவும் கைஃபாவும் பிரதான ஆசிரியராக இருந்தார்கள் என்றும் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆன்மீக தலைவர்களும் ஆட்சி செய்யும் தலைவர்களும் யாரெல்லாம் இருந்த காலம் என்று சொல்லி மிகவும் வரலாற்று பின்னணிகளோடு அந்த நேரத்திலே யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை உண்டாகி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோலனானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்று சொல்லுவதெல்லாம் சரீர பிரகாரமாய் அல்ல, மனம் சார்ந்த வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்பது மனிதருடைய மனம் மனுரூபமாவதற்கு, மனம் திரும்புவதற்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் பரலோகமாய் இருக்க வேண்டும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு சகல குன்றுகளும் தாழ்த்தப்படும் என்றால் மேட்டின்மையும் பெருமையையும் தாழ்த்தி தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறவர்களும் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களும் உயர்த்தப்படுவதாகும். கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றால் மாறுபாடாய் இருக்கிற சந்ததியும் கீழ்ப்படியாமல் இருக்கிற சந்ததியும் தேவனுக்கு பிரியமான சந்ததியாக மாறும். இப்படி 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள், இயேசு கிறிஸ்துவை காண்பார்கள். அவரை காண்பதற்காக வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறரே. இப்படி யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதிக்கு சுற்றுப்புறங்களில் இருக்கிற தேசங்களெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்தான். மனம் திரும்புதலுக்கான எச்சரிப்பின் செய்தியை பிரசங்கித்தான். அதற்கான வழியாக பாவ மன்னிப்பை குறித்து அவர்களிடத்துல பேசி பிரசங்கித்து ஞானஸ்தானம் கொடுத்தான். இப்படி அவன் பேசி ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக காரியங்கள் நடந்தேறும் போது அநேகர் தங்கள் குற்ற மனப்பான்மையிலிருந்து நீங்கி சுத்திகரிக்கப்படுவதற்கு ஆயத்தமான மனநிலைமை உண்டாயிருந்தபடினாலே அநேகர் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வந்தார்கள். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் என்ற விருப்பத்தோடு மனிதர்கள் வந்தார்கள். ஆதலால் விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் மனம் திரும்பாமல் இன்னும் சரீர பிரகாரமான கிரியைகளுக்காகவே நீங்கள் வகை தேடுகிறீர்கள். தேவ கோபத்துக்கு தப்பித்து கொள்ளலாம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வோம் என்று உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளுகிறீர்கள். உங்கள் மனமோ குட்டி போல காணப்பட்டாலும் மனமோ விஷம் நிறைந்த
நிறைந்ததாய் காணப்படுகிறது என்று கடிந்து கொள்ளுகிறார். மீண்டும் 8ஆம் வசனத்தில் மனம் சார்ந்த எண்ணங்கள் திரும்புதல், டர்னிங், மனம் திரும்புதல் உண்டாகட்டும். உங்கள் எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, குணங்களிலே மாற்றம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட மாற்றம் நிறைந்த கனிகளை கொடுங்கள். நீங்கள் சரீர பிரகாரமாக ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மண்ணினாலே தேவன் மனிதனை உருவாக்கினார். அந்த மண்ணுக்கு உயிர் கொடுக்க தேவனால் கூடும். அந்த மண்ணிலிருந்து உயிர் பிழைத்து வந்த ஆதாமின் மூலமாக இத்தனை பிள்ளைகள் பிறக்கக்கூடும் என்றால் ஆபிரகாமுக்கென்று தேவன் கற்களை பயன்படுத்தி மனிதர்களை, குழந்தைகளை உருவாக்க முடியும். இதை நீங்கள் மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீர்கள். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரிடத்தில் ஆவி பரிபூரணமாய் இருக்கிறது. அவரால் எதையும் எப்பொழுதும் படைக்க முடியும். ஆனாலும் அவர் ஒருவனை, ஆதாமை மட்டும் படைத்தார். ஏனெனில் தேவ பக்தியுள்ள சந்தையை பெற வேண்டும் என்று சொல்லி அவனை படைத்தார் என்று அவரிடத்தில், தேவனிடத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை விளக்கப்படுத்துவதை பார்க்கிறோம். ஈசாக்கின் பிறப்பு, சகரியாவுக்கு மகனாக பிறந்த யோவான் சாணனின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இவர்களுடைய பிறப்பெல்லாம் சயின்ஸுக்கு, அறிவியலுக்கு அப்பாற்பட்ட காரியமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்றால் மரங்கள் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் படைத்திருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனுக்கு உகந்த கனிகளை கொடுக்காதபடினாலே, விசேஷமாக யூதயா தேசத்தின் போதகர்கள், வழிகாட்டிகள், குருமார்கள் தவறான வழிகளிலே நடந்தபடினாலே வேர் என்பது இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேரின் அருகே தேவன் கோடாரியை வைத்திருக்கிறாராம், வெட்டுண்டு அக்கினியிலே போட்டு விடுவாராம். ஆதலால் பிற ஒரு மனிதனை நாம் தவறான வழிக்கு வழிநடத்துகிறோம் என்றால் அது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம் என்று அர்த்தம். இதை கேள்விப்பட்ட உடனே மக்கள் எல்லோரும் மனம் திரும்புவதற்கான சூழலிலே வந்து விடுகிறார்கள். அவர்கள் மாய்மாலமாய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாம் என்று வந்தார்கள். யோவான் சாணகன் அவர்களுக்கு புரிய பண்ணும்படியான ஆழமான சத்தியங்களை பேசிய உடனே அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்கள் எண்ணம் சார்ந்த கிரியைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்பொழுது யோவான் சாணகன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் தான் பின்வருவன. உனக்கு ஏதாகிலும் அதிகமாயிருந்தால் கொடுத்து விடு. அதுதான் ஸ்ட்ரைட்டு. உனக்கென்று, அதாவது பற்று அதன் மேல் இருக்கக்கூடாது. நமக்கு இன்னென்ன பொருட்கள் இருக்கிறது, பொருட்கள் கூட கூட பற்று அதன் மேல் வரும். அதை யாருக்கும் கொடுக்க விரும்ப மாட்டோம். கொடுக்கிறது தான் தேவ குணம் என்பதை இங்கே வலியுறுத்துகிறார். என்ன இருக்கிறதோ, உனக்கு அதிகமாக இருக்கிறதோ அதை கொடுத்து விடு. அது ஆகாரமாக இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும், கொடுத்து விடு. உயர்ந்த பதவியிலே இருக்கிறவர்களும் அதிகமாய் வாங்கி தங்களுக்காக சேர்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். இச்சை, அவலாசை தேவனுக்கு விரோதமானது. 14ஆம் வசனத்திலே போதுமென்கிற மனநிலைக்கு வந்துவிடுங்கள். போர்ச்சேவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு அவர், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய் குற்றச்சாட்டுக்கு உடன்படாமலும் உங்கள் சம்பளம் போதுமென்று இருங்கள் என்றான். அதிகமாக பிறக்கினவங்களுக்கு குறைந்து போகவும் இல்லை, குறைவாய் பிறக்கினவர்களுக்கு அதிகமாக இருந்ததும் இல்லை என்று மன்னாவை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த உலகத்திலும் அப்படித்தான். சில வேளைகளிலே மனிதர்களுடைய கணக்கு பார்க்கும் விதம் வித்தியாசமாக இருக்கலாம். அதிகமாக சம்பாதித்து விட்டால் நீண்ட ஆயுளையோ அதிக அனுபவத்தையோ அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை அனுபவிக்கும் அனுகிரகம் தேவன்தான் தர வேண்டும். இதை நீங்கள் ஆழமாக ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் யோசித்து பார்ப்பீர்களானால் புரிந்து கொள்வீர்கள். எல்லோருக்கும் மரண பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பணம் என்பது ஒருவனை உயிருக்கு சமமானது அல்ல என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பணம் தேவைதான், பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை நாம் அதிகமாக கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொண்டால் பிறருக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் தருவோம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறவர்களும் வாழ்கிறார்கள்,
ரூபாய் 5,000 சம்பாதிக்கிறவர்களும் வாழ்கிறார்கள். ஒரு நாளிலே 50,00,000 டர்ன் ஓவர் பண்ணுறவங்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இவருடைய தூக்கத்தை நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பீர்களானால் 500 ரூபாய் சம்பாதிப்பவன் நிம்மதியாய் உறங்குவதை நீங்கள் காணலாம். கொடுங்கள், அதிகம் வாங்காதிருங்கள், சம்பளம் போதுமென்று இருங்கள். நம் மனதிலே இதை எழுதி வைத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, இருதயங்களிலே மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சொற்களை கேட்டவுடனே இவர்தான் வருகிறவராகிய கிறிஸ்துவோ என்று அவர்கள் மனதிலே யோசனை பண்ணினார்கள். அதை யோவான் உணர்ந்து கொண்டு, நான் அல்ல, கிறிஸ்து நான் அல்ல என்று சொல்லி தேவனுக்கு மகிமையை செலுத்தினான். நம் வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும், அதிகமாய் ஆசைப்படக்கூடாது, இச்சிக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, இடுக்கண் செய்யக்கூடாது, சம்பளம் போதுமென்று நினைக்க வேண்டும். அதே வேளையிலே சகல மகிமையும் கனத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தனக்கான கனிகளை, அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கான தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. கோதுமை அவர்கள் தேசத்திலே, எருசலேமிலே கோதுமை எப்பொழுதும் விளைச்சலும் அறுவடையும் அதை தூற்று களஞ்சியங்களிலே சேர்க்கும் பணி நடந்து கொண்டே இருக்கும். அதை தூசியற துப்புரவாக்குவதற்கு காற்றின் திசையிலே தூற்றுவார்கள். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தனக்கான மணிகளை ஒரு புறக்கி எடுத்துக்கொள்வதற்காக உலக மக்களை காற்றின் திசையிலே, பாடுகளின் மத்தியிலே தூற்றி கனிகளை, கோதுமை மணிகளை சேர்த்து கொள்வார். பாடுகளின் மத்தியிலே கோதுமை மணிகளாய் நாம் தேவ சமூகத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்பது நமது பிரயாசமாய் இருக்க வேண்டும். கார்பங்க தேசாதிபதியாகிய ஏரோது தனது சகோதரனாகிய பிலிப்பியின் மனைவியை தன்னிடம் சேர்த்து கொண்டான். தன்னிடத்தில் உள்ளதை கொடுக்க வேண்டும், அதிகமாய் இச்சிக்க கூடாது என்ற செய்தி கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆனால் இப்பொழுதோ கார்பங்க தேசாதிபதியாக ஏரோது பிறர் மனைவியை இச்சித்து அபகரித்து கொண்டான். அது தவறு என்பதை, அதை அல்லாமல் பிற பொல்லாத குற்றங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி ஏரோதுக்கு எச்சரிக்கை செய்தான் இந்த யோவான் ஸ்நானகன். ஆனால் அவனோ அந்த பொல்லாங்கர தன்னை சுத்திகரித்து கொள்வதற்கு விருப்பமில்லாதவனாய் மேற்கொண்டு பாவம் செய்யத்தக்கதாக யோவானை காவலில் அடைத்தான் என்று 20ஆம் வசனம் சொல்லுகிறது. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபங்கொண்டு புறாவை போல் அவர் மேலே இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. மனிதனை தேவன் மீண்டும் மீட்டெடுக்க முடியாமல் தவித்த போது முதல் மூத்த குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறந்து நமக்கு வாழ கற்றுக் கொடுத்ததினாலே அவர் மூலமாக நாம் எல்லோரும் பிதாவுக்கு நேசகுமாரர்களாய் மாறுகிறோம். ஆதலால் தேவன் தாம் இழந்ததை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக, நீர் என் நேசகுமாரன், நீர் எனக்கு சகலத்தையும் நீதியை நிலைநாட்டி செய்து முடிப்பீர் என்ற விருப்பத்தோடு இந்த டெக்ளரேஷனை, இந்த சத்தத்தை வானத்திலிருந்து தேவன் பேசுகிறார். இப்படி பரிசுத்த ஆவியானவரும் வார்த்தையாகிய தேவனான இயேசு கிறிஸ்துவானவரும் நீதியின் தேவனாகிய பிதாவானவரும் ஒரே நேரத்திலே வானத்திலிருந்து பூமியை நோக்கி, வானத்தையும் பூமியும் ஒன்றாக இணைக்கத்தக்கதான கிரியைகளை நடப்பித்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போது 30 வயது உள்ளவரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவான ஞானஸ்தானம் பெறும்போது யோவான் ஸ்நானகன் 6 மாத ஊழிய பாதையிலே முன்னோடியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். லூக்கா இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறை எழுதும் பொழுது இந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். மரியாளை அவர் திருமணம் செய்து கொண்டபடினாலே ஏலிக்கு மரியாள் ஒரே குமாரத்தியாக இருக்க வேண்டும். ஆதலால் எந்த மருமகன் தனக்கு வருகிறானோ அவனுக்கு சகல சொத்துக்களையும் சம்பத்துகளையும் எழுதி வைத்து அந்த பெண் பிள்ளையை உடைய தகப்பனார் தனக்கு வாரிசாக தனது மருமகனை நியமித்துக் கொள்வார்கள். இது ரோம சாம்ராஜ்யத்திலே புதுமையாக உருவாக்கப்பட்டிருந்த ஒரு அரசாங்க சட்டமாக அமைந்தது. இதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். கிறிஸ்து நம்மை
நியமித்து கொண்டது போல யோசேப்பு யோசேப்பை ஏலி தனக்கென்று நியமித்து கொண்டான். ஏலி மரியாளின் தகப்பன். 31ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, தாவீதின் குமாரனாகிய நாத்தான் என்பவர் மூலமாக இந்த ஏலி பிறக்கிறார். ஏலியின் வம்சம் வருகிறது. தாவீதின் அநேக குமாரர்கள் இருந்தார்கள். சாலமோன் வம்சத்திலே பிறந்தவர்தான் யோசேப்பு. அதாவது அரியணையிலே அமரக்கூடிய பட்டத்து குமாரர்களாக, பட்டத்து ராஜகுமாரர்களாக இருக்கக்கூடிய அந்த தலைமுறை பெயர்களெல்லாம் மத்தேயு எழுதுகிறார். லூக்கா எழுதும்போது தாவீதின் பிற குமாரனாகிய நாத்தான்வேலின் வம்சத்திலே பிறந்தவர்தான் மரியாள் என்று குறிப்பிட்டு எழுதுகிறார். தாவீதின் பிற குமாரர்களான நாத்தான் உட்பட இவர்களெல்லாம் பிரபுக்களாக இருந்தார்கள். ஆதலால் இவர்கள் ராஜகுமாரத்திகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்படி லூக்கா என்பவர் ஆதாம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வம்ச வரலாற்றை எழுதி நிறைவு செய்கிறார். ஏனெனில் உலகத்தில் இருக்கிற சகல கிரேக்க மக்களும் யூதர்களும் ஆதாமினால் உண்டானவர்கள் என்றும் நம் எல்லோருக்காகவும் வந்து பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் அவரே நம்மை இரட்சிக்கும் ஆதாமானவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த காரியங்களை அவர் எழுதுகிறார். வேத வசனங்களின் ஆழமான கருத்துக்களை தியானிப்பதிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.